வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். broken wheat லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரை பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 கப் உடைச்ச கோதுமை சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்துக்கோங்க. வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே பேனில் இதில் 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தான் நம்ம வேக போகிறோம். தண்ணி அளவு கொஞ்சம் கூட இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம கோதுமை நல்லா வேகணும். இந்த தண்ணி நல்லா கொதி நிலைக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கோதுமையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி வேகணும். சப்போஸ் இது வேகலை, உங்களுக்கு சரியாக வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையோட அளவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று இதுக்கு ரொம்பவே சரியாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கரைஞ்சிரும். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துருக்கனால இது கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா இது நல்லா திக்காயிடும். இதை சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மெலான் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம உருட்டிக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இது உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா அப்படியே மோத்திச்சூர் லட்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. ரொம்ப குயிக்காக நீங்கள் பண்ணிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.